அடுத்ததாக மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக 6ஆம் பாவகத்தில் மறைந்திருந்த குரு பகவான் இப்போது 7ஆம் பாவகத்திற்கு வந்து நேராக ராசியவே பார்க்கிறார். குரு பகவான் சம சப்தமமாக தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம். அவர் அங்கிருந்து 3, 11ஆம் ஸ்தானங்களையும் பார்க்கிறார். முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் ஸ்தானத்தையும், இளைய சகோதர ஸ்தானத்தையும், 11ஆம் பாவகமாகிய வெற்றி ஸ்தானத்தையும், மூத்த சகோதர ஸ்தானத்தையும் குரு பகவான் ஒரே நேரத்தில் பார்ப்பதனால இவர்களுக்கு சகோதர சகோதரிகளின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. முயற்சியினால சொந்தமாக செய்யக்கூடிய தன்னுடைய முயற்சி தன்னம்பிக்கையின் மூலமாக வெற்றிகளை பெறக்கூடிய, லாபங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு அமைஞ்சிருக்கு. 7.5 சனி முடிந்து இப்போதுதான் ஒரு 3-4 மாதங்கள் ஆகும் காலகட்டத்தில் இது போன்ற ஒரு குரு பெயர்ச்சி வருவது மகரத்துக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருங்க. ரொம்ப நாட்களாகவே பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது அவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருது. 7ஆம் பாவத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவி விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுதுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு இப்போது திருமணங்கள் நடக்கும். 11ஆம் பாவகத்தையும் 7ஆம் பாவகத்தையும் 3ஆம் பாவகத்தையும் என இந்த திருமண ஸ்தானங்களாகிய 3ஐயும் குரு பகவான் ஒரே நேரத்தில் உச்சமாக இருந்து தொடர்பு கொள்வதனால நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அவர்களுக்கு அமையுங்க. மொத்தத்துல நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க.